இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். திருவள்ளூர் புத்தக கண்காட்சியில் பாரதியார் கூறிய வாசகங்களை பாரதிதாசன் கூறியதாக பேனரில் தவறாக குறிப்பிட்டதோடு அதன் மீது வெள்ளை காகிதத்தால் ஸ்டிக்கர் ஒட்டி பாரதியார் என எழுதி வைத்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, கூடுதல் விவரம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தின் தலைநகரான திருவள்ளூர் பகுதியில் 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழா இன்று கோலாகலமாக தொடங்கியது. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சிறுபான்மையர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் ஆகியோர் கலந்து கொண்டு 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவினை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர். இந்த புத்தக திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகளில் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கொண்ட லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவானது இன்று 7ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தொடர்ந்து 11 நாட்கள் திருவள்ளூர் CV நாயகர் சாலையில் உள்ள பொருட்காட்சி வளாகத்தில் நடைபெறுகிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருந்த நிலையில் போதிய விளம்பரம் இல்லாததால் மக்களிடையே விழிப்புணர்வு இல்லாமல் தற்பொழுது கூட்டம் குறைவாகவே இங்கு காணப்படுகிறது. இந்த நிலையில் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியாரின் வரிகளை பேனரில் அடித்து முன்பக்கத்தில் ஒட்டப்பட்டுள்ள நிலையில் இந்த வரிகள் பாரதிதாசன் வரிகள் போல் விளம்பரப்படுத்தியுள்ளது தமிழ் ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தவறுதலாக பாரதியாரின் வரிகளை பாரதிதாசன் என பேனரில் ஒட்டப்பட்டுள்ளதை அறிந்த அதிகாரிகள் பேனரில் இருந்த பாரதிதாசன் என்ற பெயரை மறைத்து பேப்பர் ஒட்டி அதன் மேல் பாரதியார் என அதிகாரிகள் மாற்றினர். ஆனால் மாணவர்கள் படித்து பயன்படுவதற்காக நடத்தப்படும் புத்தக கண்காட்சியில் பாரதியாரின் வரிகளை பாரதிதாசன் வரிகள் என தவறுதலாக பேனர் அச்சிடப்பட்ட சம்பவம் தமிழ் ஆர்வலர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.